சாலவாக்கம் வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் எம்எல்ஏ முனிரத்தினம் கிராமம் கிராமமாக சென்று குறைகள் மீதான மனுக்களை வாங்கினார். சந்தோஷம் வேலை முடிஞ்சது ஒரு நாளோட. நான் 5 வருஷம் என் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் நிச்சயமாக 136 கிராமம் நம்ம தொகுதியில் இருக்கு இல்லையா, எல்லா கிராமத்துக்கும் நான் தான் சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் உங்கள் கிராமத்துக்கு நான் மட்டும்தான் ஒரே ஒரு உறுப்பினர் நான் மட்டும்தான். ஆனால் 136 கிராமமும் என்னுடைய கிராமம் தான். அதில் உங்கள் தேவைகளை மனுக்களாக கொடுங்க. மனுக்களாக கொடுத்தா வடக்கு ஒன்றிய தமிழக வெற்றி கழக ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் தலைமையில் சாலவாக்கம் வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட கபுள்ளம்பாக்கம், வயலக்காவூர், காட்டாங்குளம், சிறுமையிலூர், பட்டா உள்ளிட்ட 10 மேற்பட்ட ஊராட்சிகளில் அந்தந்த கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களிடையே உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் குறைகளை கேட்டு எறிந்து அவர்களிடம் மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். அதை எடுத்து சிறுமையிலூர் ஊராட்சியில் நீண்ட நாட்களாக புதிய கோவில் கட்டுமான பணி கிடப்பில் உள்ளதால் அதை விரைந்து செய்து தர பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை வைத்ததின் பெயரில் தன்னுடைய சொந்த பணத்தில் 1 லட்சம் கோவிலுக்கு வழங்குவதாக உறுதி அளித்தார். அதைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே அவர் பேசுகையில், தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்று 1 மாத காலம் நிறைவடைந்த சூழலில் தமிழகத்தில் நிதிநிலை சுமை மிகவும் மோசமாக இருப்பதால் பொதுமக்களாகிய நீங்கள் பொறுமை காத்து இந்த அரசுக்கு துணை நிற்க வேண்டும். தலைவர் தளபதி கொண்டு வந்த அனைத்து வாக்குறுதிகளையும் பகல் இருக்கும் அனைவருக்கும் பயனுள்ளதாக செய்து தருவார். எந்த குறைகளாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது அலுவலகத்தில் வந்து மனுவாக கொடுங்கள் என பொதுமக்களிடையே உரையாற்றினார். இந்நிகழ்வின் போது சாலவாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர், ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், அணி சார்பு நிர்வாகிகள், மாணவ நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.